புரட்டாசி ஃபஸ்ட்டு வீக்கு சாதம் வெந்துட்டுருக்கு. வாழைக்காய் வேக வச்சாச்சு. இது ஜீரா வடை, பருப்பு குழம்புக்கு, இது வடைக்கு பருப்பு. அதுக்கப்புறம் பாயாசத்துக்கு ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம ரொம்ப ஒரு விஷயத்த பிளான் பண்ணால் அது சொதப்பிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு எனக்கு. ஆக்சுவலி நான் இந்த ஃபஸ்ட்டு வீக் ஏன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செய்கிற ஃபஸ்ட்டு பூஜை இது. ரொம்பவே பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அதனாலேயே என்னமோ தெரில, ஃப்ரைடே நைட்லேருந்தே எனக்கு ஃபீவர். நைட்டே எழுந்து டேப்லெட் போட்டதுனால ஃபீவர் குறைஞ்சிருச்சு, பாடி பெயின் ஹெவியாக இருந்தது. ஸோ நம்மளால இது நிற்க வேண்டாம், ஏன்னா நாங்கள் நைட்டே எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணி வச்சுருந்தோம். அதனால் இது நிற்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால பூஜையுமே நாங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தோம். திங்ஸ் வாங்கினது, குக் பண்ணினது, பூஜை அரேஞ்ச் பண்ணது, பூஜை பண்ணினது, இது எல்லாமே கதிர் தான் பண்ணாங்க. நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் 5 மினிட்ஸ், அப்புறம் போய் படுத்துப்பேன். அப்படி தான் இருந்தது. ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது தான் 1 or 2 ஃபீவர் இருந்தது. நீங்கள் ட்ரிப்ஸ் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக ட்ரிப்ஸ் போயிட்டனால அவ்வளோ நேரம் படுத்துட்டு இருக்க முடியாது. நீங்கள் இன்ஜெக்ஷன் போடுங்க. எனக்கு இன்ஜெக்ஷன்னாலும் பயம் தான். பட் இருந்தாலும் என் ட்ரிப்ஸுக்கு இன்ஜெக்ஷன் பரவாயில்லன்னு சொன்னால் 2 இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறமா ½ hour எனக்கு பெயின் இருந்தது. அப்புறம் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலீஃபாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.